உடம்பு சரியில்லை. குழந்தை பிறந்தவங்கெல்லாம் வெயில் அதிகமா வராதீங்க. இந்த சமயம் அம்மாவுக்கு காய்ச்சல்னு சமத்து பேபியா இருந்தீங்கல்ல. நேற்று நைட்டு வேற ஒரு சம்பவம் ஆயிப்பிடிச்சிங்க. ஒன்றும் முடியல நேற்றுலாம் என்னால். செடியில் இருக்க வெண்டைக்காயெல்லாம் பறித்து இன்னைக்கு சாம்பார் வைக்கணும். குழந்தைங்க நைட் டைமில் அழுதுகிட்டே இருந்துச்சிங்கன்னா விளக்க நாடி வயிற்றுல வச்சு நீவி விடணுமா. லைட்டாக நீவி விடணும். இப்படியே 5 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு இன்னைக்கு. அடுத்ததா தக்காளி. இன்னைக்கும் ஒரு கிரேடு தக்காளி பறிச்சிருக்கோம். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு செடியில் மட்டும் பல டிஃப்ரெண்ட்டாக காய்க்குது. ஏன் அப்பா சுடுது கோதுமை பருப்பா வாங்கி எங்க அத்தை மாவா அரைச்சிட்டு வந்திருக்காங்க. இதுதான் ஹெல்த்தி. ஆசைக்கு கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம். இங்க இருந்து இங்க வர்றதுக்கே அப்படியே அடிக்கிற வேலைக்கு ஒரு சங்கட்ட குஸ்காவா இருக்கு. ஐயோ இது என்ன செடினே தெரியல. ஆனா அடிக்கிற வேலைக்கு சூப்பரா துளிச்சிருக்கு. புல்லுதானே ஆட்டுது. பேசாம இந்த இடத்துல ஒரு சொர்க்கா செடியை போட்டு விடுவோம். ஐயா எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரி டேட் இருக்கே. ஆனா எக்ஸ்பீரி டேட் வரைக்கும் இது இருக்குமாங்கிறதா தெரியல. கத்திரிக்காய் அறுவடை பண்ண போறோம். 1 கிலோ காய் இருக்குமா. நம்ம வீட்டுல இருக்க தக்காளி எடுத்துட்டு போய் சந்தையில் வித்துடலாமா. இவ்வளவு பெரிய சொரக்கா இருக்கு. காயெல்லாம் வதவுறதுனால வேர்ல கரண்ட் ஷாக் கொடுக்கணுமா. ஃபர்ஸ்ட் டைம் ஜோஜோ மொட்டை மாடி விசிட் பண்றாங்க. விட்டமின் கிடைக்கும். வா ஜோஜோ வெயில்ல மூஞ்சி பாரு. ஜோஜோக்கு கழுத்துல கொப்பளமா இருக்கு. தெரியல, ஒருவேளை வேர்வை ஸ்டோர் ஆகுறனாலயா இல்ல வெயில்னாலயான்னு. கட்டி போனு தாய்ப்பாலே கண்ணு கூடாதான். நாடு முழுக்க கேஸ் தட்டுப்பாடா இருக்கு. நம்ம கார்டன்ல இல்லாத காயே இல்லை. ஆனா காய் தான் இப்ப இல்லை.